அனைத்து ஆன்ம நேயர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கம். உண்ணாமுலை உமையாலோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமாமணி திருமாம திகழ மன்னாந்தன அருவி தீரன் மழலை மோர அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவாவண்ணம் அருமே. அனைத்து ஆன்மநேயர்களுக்கும் நமது மவுண்ட் ஷோம் யூடியூப் சேனல்ஸ் வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர், ஸ்பான்சர் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோ என்னன்னா, இது வந்து ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ. என்ன விஷயம்னா, இப்போது திருவண்ணாமலையை பற்றி நிறைய யூடியூப் சேனலில் நிறைய சில தவறான செய்திகள் பரப்பப்படுது. திருவண்ணாமலைக்கு வந்து தீபத்துக்கு போகக்கூடாத மாதிரியும், அதாவது நிறைய திருவண்ணாமலை போனால் நிறைய இன்னும் அந்த வெள்ளப்பெருக்கெலாம் இன்னும் அடங்கலை அப்படின்ற மாதிரியும். ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிரிவல பாதையில் அன்னதானம் முடிச்சுட்டு இப்போ கிரிவல பாதையில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், எல்லாம் கிரிவலம் போயிட்டுருக்காங்க. இங்கே ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. எல்லோரும் தீபத்துக்கு வாங்க. தீபம் பார்க்கணுன்னா டிசம்பர் 13ஆம் தேதி வர வெள்ளிக்கிழமை தான் தீபம். தீபம் முடிஞ்சிட்டு ஒரு 10 நாள், டிசம்பர் 23 வரைக்கும் கண்டிப்பாக அந்த தீபம் தெரியும். முடிஞ்சவங்க டிசம்பர் 13 வாங்க. இல்லை கொஞ்சம் இதுவாக இருக்கிறவங்க அந்த 10 நாள் தெரியும். அந்த 10 நாளில் என்னைக்காவது ஒரு நாள் வந்து நீங்கள் தீபம் பார்த்துட்டு நிம்மதியாக, ஏன்னா தீப தரிசனம் பாவ விமோசனம்னு சொல்லுவாங்க. அந்த தீப தரிசனம் பார்க்கறது ரொம்ப ஒரு லைஃப்பில் பார்க்கறதுன்றது வந்து ஒரு சிறப்பான விஷயம். ஸோ அதனால் எல்லோரும் வரலாம். ஏன் இந்த வீடியோனா, கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், அந்த சந்தேகத்தை ஒரு டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கான தான் அந்த வீடியோ. இப்போ நம்ம கிரிவல பாதையில் தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள், எப்பயும் போல் இயல்பான நிலையில் தான் இருக்குது. ஏன்னா டெய்லி பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 30லேருந்து 40 கால்ஸ் டெய்லி வந்துட்டுருக்கு. இன்னும் அந்த வெள்ளம்லாம் அடங்கலையாமே அப்படின்னு. இப்போ இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நம்ம இந்த வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 4-5 கால்ஸ் வந்தது. பெங்களூர்லேருந்து கூட ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க, ஐயா இன்னும் வெள்ளமாக இருக்கா, திருவண்ணாமலை வரலாமா அப்படின்னு. கண்டிப்பாக வரலாம், எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. கவர்மெண்ட்டும் சிறப்பான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க. மலை ஏறுறதுக்கு மட்டும், அது மலை ஏறுறதுக்கான ஆய்வுகள் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கான நிபுணர்களை வச்சுட்டு மலை ஏறலாமா, அதுக்கு இப்போதைய சூழ்நிலை அதுக்கு வந்து சாதகமாக இருக்கா அப்படின்ற மாதிரி, பழைய நிலைமை நார்மலாக இருக்கான்றதை செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், எவ்வளோ பேர் கிரிவலம் நடந்தே போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு 1:15 ஆகுது. ஸோ இந்த டைமுக்கு நம்ம அன்னதானம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த டைமில் தான் நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். எல்லோரும் வரலாம், சந்தோஷமாக கிரிவலம் போகலாம். தீபத்தன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் வரும் கண்டிப்பாக. அதனால் கூட்டம், சில ஆஸ்மா ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு 2 நாள் கழித்து வரலாம். கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஒரு 10 நாள் தீபம் தெரியும், தீப தரிசனம் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. இன்னொன்று வந்து, குகநமச்சிவாயர் தேவர் வந்து சாபம் கொடுத்துட்டாரு, திருவண்ணாமலை அழியும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சில சேனல்களில் வைரல் ஆகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஆக்சுவலாக குகநமச்சிவாய தேவர் வந்து ஒரு 500 வருஷத்துக்கு முன்னே திருவண்ணாமலையில் வந்து வாழ்ந்தவர். அவங்க திருவண்ணாமலையில் மேலே நிறைய குளங்கள்லாம் அவர் காலத்தில் தான் வெட்டப்பட்டது. அவர் அண்ணாமலையார் கூட வந்து டைரெக்டாக பேசக்கூடிய ஒரு தேவர். அவர் திருவண்ணாமலையில் டெய்லி சிவனுக்கு மேலே மலையிலேருந்து பூ எடுத்துகிட்டு வந்து போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தவர். நான் சொல்கிற இது விஷயம் வந்து அவர் வாழ்ந்த காலங்கள் ஒரு 500-550 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர். ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, ஒரு இடையர் ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. அது எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு பாம்பு தீண்டி அந்த ஆடு இறந்துடுது. அந்த ஆடு இறந்துட்ட உடனே அவர் கொஞ்சம் ஏழ்மை நிலையில் இருந்தவர். அவர் ஆக்சுவலாக அந்த ஆடு இறந்துட்ட உடனே அவர் உட்காந்து அழுதுட்டுருக்காரு. அதை பார்க்குற குகநமச்சிவாயர், என்னப்பா ஆச்சு, ஏன் அழுவுறேன்னா, இது மாதிரி நான் வளர்த்துட்டு இருந்த ஆடு இறந்துடுச்சின்னு சொல்கிறாரு. ஸோ ஐயா வந்து அவர் அந்த அந்த ஏழை விவசாயி, அந்த ஆடு மேய்க்கிறவனுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு, அவனுடைய மன உளைச்சலை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆட்டை வந்து அவருடைய ஆன்மீக சக்தியால் உயிர் தேட வைக்கிறாரு. அந்த ஆடு உயிர் பெற்றது. அந்த இடையரும் சந்தோஷப்படுறாரு.
இதை கேட்ட சில மக்கள் திருவண்ணாமலையில் நம்ம குகைநமிஷவாயருக்குன்னு இல்லை, நம்ம ரமணர் வாழ்ந்த காலத்துலேயும் அவர் வந்து நிறைய பேர் கல்லெடுத்து எறிவாங்களாம். அதனால தான் அவர் பயந்துட்டு பாதாள லிங்கம்னு சொல்லிட்டு ஒரு இடம், அந்த அங்கே உள்ளே போயிட்டு உட்காந்துட்டு பதுங்கிட்டு இருந்தார் கொஞ்சம் காலத்தில். அதே மாதிரி கிரிவல பாதையில் வந்து ரமணர் கிரிவலம் போக மாட்டார். ஏன்னா எல்லாரும் அவர் வந்து கொஞ்சம் பைத்தியம்னு சொல்லிட்டு கல்லெடுத்து எறிகிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் உள்கிரிவலம்னு சொல்லிட்டு மலையை மட்டும் உள்ளுக்குள்ளே காட்டுக்குள்ளேயே மலையை மட்டும் உள்ள காட்டுக்குள்ளேயே சுற்றுவாராம் ரமணர். ஏன்னா மக்கள் கண்டிப்பாக ஒரு சிலர் அந்த மாதிரி அவரை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த வீடியோனா, குகைநமிஷவாயர் சாபம் கொடுத்துட்டாரு அப்படின்னு நிறைய பேர் வதந்தி கிளப்புறாங்க. அதுக்காக தான் இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஆடு உயிர்த்து எழுந்தது. அதை கேட்ட சிலர் இவர் சாமி வந்து பொய்யானவர்னு நிரூபிக்கணும்ன்ட்டு உயிரோடு இருக்கிற ஒருத்தரை அவர் இறந்த மாதிரி ஒரு செட்டப்லாம் பண்ணி அவரை தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போயிட்டு ஐயா அவர் இறந்துட்டாரு, இவரை கொஞ்சம் உயிர் தேட வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லும்போது குகைநமிஷவாயர் தேவர் வந்து இவங்க வந்து அவரை வந்து கிண்டல் பண்ணுறதுக்காக தான் இதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, செத்தவன் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்க எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டு செத்தவன் தானா, அவனை நாங்கள் உயிர் தேட வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த படுத்துட்டு இருக்கவனை எழும்ப முயற்சிக்கிறாங்க. ஆனால் அவன் எழுந்திருக்கல, இறந்துட்டான். ஸோ அப்போ தான் அவருடைய மகிமை புரிஞ்சுக்கிட்டு அப்போது வந்து குகைநமிஷவாயருக்கு தேவருக்கு வந்து கோபம் வருது. கோபம் வந்து தான் திருவண்ணாமலைக்கு வந்து சாபம் கொடுக்கறதுக்கு முயற்சிக்கிறாரு. அதாவது ஒரு பதிகம் பாடுறாரு. அது என்ன பதிகம் அப்படின்னா, கோளர் இருக்கும் ஊர் கொன்றாலும் கேளா ஊர், காளையரே நின்று கதரும் ஊர், நாளும் பழியே சுமக்கும் ஊர், பாதகரே வாழும் ஊர், அழியா ஊர் அண்ணாமலை. அதாவது ஆக்சுவலாக அழியா ஊர்னு ஒரு பாடல, கோளர் இருக்கும் ஊர் கொன்றாலும் கேளா ஊர், காளையரே நின்று கதரும் ஊர், நாளும் பழியே சுமக்கும் ஊர், பாதகரே வாழும் ஊர், அழியும் ஊர் அப்படின்னு பாட வர்றாரு. ஏன்னா அந்த கோபத்தால் அவங்க இந்த மாதிரி பண்ணாங்கன்றதால அழியும் ஊர்னு பாட வர்றாரு. அப்போ சிவபெருமான் அசரீதியா, அப்பா டேய் நானும் தாண்டா அந்த ஊரில் இருக்கேன், அழியும் ஊர்னு பாடாதரா அப்படின்னு சிவபெருமானுடைய பக்தரான குகைநமிஷவாய தேவர்கிட்ட சிவபெருமானே ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, அழியும் ஊர்னு பாடாதரா அப்படின்னு. அப்புறம் சிவபெருமான் கேட்டுக்கினதுக்கு என்னங்க அழியா ஊர் அப்படின்னு பாடுறாரு. ஸோ அதனால் இதுலேருந்து என்ன விஷயம் தெரியுதுன்னா, திருவண்ணாமலைக்கு ஒரு தீங்கு வருதுன்னா அது சிவபெருமான் விடமாட்டார். ஏன்னா தன்னுடைய சீடனான குகைநமிஷவாயருக்கு டென்ஷன் ஆகி அந்த திருவண்ணாமலையே அழியும் ஊர்னு பாடுறதுக்கு முயற்சி பண்ணும்போது அதை தடுத்து நிறுத்தி அழியா ஊர்னு சொல்லுப்பா அப்படின்றாரு. இங்கே இருக்கிற திருவண்ணாமலையில் இருக்க பெரியவர் வந்து சிவபெருமான் தான். அதனால் இந்த ஊரை வந்து அவர் பெரியவர் பார்த்துப்பாரு. அதனால் இங்கே வரவங்களையும் அவர் பார்த்துப்பாரு. அதனால் எல்லாரும் சந்தோஷமாக வாங்க. எங்கள் திருவண்ணாமலை நார்மலாக தான் இருக்குது. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அதை பாருங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா அதிகார நந்தியில் இருக்கோம். இயல்பு வாழ்க்கையில் தான் திருவண்ணாமலை இருக்குது. அதனால் குகைநமிஷவாய தேவர் அந்த கோபத்தில் அழியும் ஊர்னு தான் சொல்ல வந்தார். அவரை சிவபெருமான் தடுத்தாட்கொண்டு அழியா ஊர்னு சொல்லுப்பா அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டாரு. சிவபெருமான் கேட்டுக்கினதுக்கு என்னங்க குகைநமிஷவாய தேவர் அழியா ஊர்னு தான் சொன்னார். அழியும் ஊர்னு சொல்ல வந்தார். ஆக்சுவலாக சிவபெருமான் கேட்டுக்கிறதுக்கு என்னங்க அழியா ஊர்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவர் அழியும் ஊர்னு சொல்லலை. அதனால் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் திருவண்ணாமலை கலியுகம் இருக்கும் வரை திருவண்ணாமலை கண்டிப்பாக அழியாது. இந்த உலகம் அழியுது எப்பன்னா சிவபெருமானுடைய அந்த சந்தியா தாண்டவம், அது வேற டாபிக், அதை இன்னொரு நாளைக்கு நம்ம பேசுவோம். அந்த சந்தியா தாண்டவன்றது கலியுகம் முடிகிற காலத்துக்கும் அடுத்த இதுவுக்கும் இடைப்பட்ட அந்த நேரம். அவருடைய அந்த சந்தியா தாண்டவம் நடனம் நடக்கும்போது தான் அந்த உலகம் அழியும். கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்கு பல ஆயிரம் ஆண்டுகள் இருக்கு, அது நடக்காது. இங்கே திருவண்ணாமலையில் நடந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு 3 மாசத்துல பெய்ய வேண்டிய அந்த ஒரு மழை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 36 மணி நேரத்தில் பெய்ஞ்சது. இன்னும் சில விஷயங்கள், நம்ம சில விஷயங்கள் பேச வேண்டாம், சில விஷயங்களை மட்டும் பேசுவோம்.
இங்கே வந்து திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னே மஞ்சமுள்ளுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மேல் பரப்பில் நிறைய வேர்களை விட்டு அந்த நிலச்சரிவு ஏற்படாமல், அந்த மண் அரிப்பு ஏற்படாமல் தடுக்கும். மஞ்சம்புல் சாதுக்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. அந்த மஞ்சமுள் வந்து பார்த்தீங்கன்னா நிலப்பரப்பில் அந்த நீர் வந்து மண்ணை அரிக்காமல், எவ்வளோ மழை பெஞ்சாலும் மண்ணை அரிக்காமல் பிடிக்கும். அந்த மரத்தோட வேர்களை விட மேலேயே வந்து அதை வந்து ஒரு லேயராக அந்த மண்ணில் இதுவாகி அந்த மண்ணை பிடிக்கும். ஸோ அந்த அந்த மஞ்சமுல்லை வந்து சில தவறான ஜோதிடர்களுடைய வழிகாட்டுதலோட நிறைய பேருக்கு வயிறு வலி இருந்தால் மஞ்சமுல்லை கொளுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காய்ச்சல் காலம், அதாவது மே ஜூன் அந்த அக்னி வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் தண்ணி இல்லாமல் வறண்டு காஞ்சிட்ருக்கோம். அந்த காலத்துங்களில் போயிட்டு கொளுத்திட்டு வந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த அதனுடைய விதையோட, இப்போ வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா விதை கொட்டி காஞ்சி போயிடும். அப்புறம் மழை காலங்களில் அந்த விதை திரும்ப முளைச்சிரும். இது வந்து இயற்கையான நிகழ்ச்சி. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம மக்கள் அதை விதையோடு போட்டு கொளுத்திட்டு வந்துட்டாங்க. வெயில் காலங்களில் கொளுத்தும் போது அந்த விதையும் சேர்ந்து எரிஞ்சிடுது. அதனால் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா இப்போ மஞ்சமுள் இல்லை. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மஞ்சமுள் திருவண்ணாமலையில் நிறையவே இருக்கும். இப்போ அது இல்லாதது அந்த மண் அரிப்புக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். இந்த மண் அரிப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 99% காரணம் என்னன்னா திருவண்ணாமலையில் அந்த மஞ்சமுள் இல்லாதது. அது நிறைய ஜோதிடர்கள் என்ன பண்ணிட்டாங்க, வயிறு வலி இருக்கிறவங்களுக்குலாம் போயிட்டு மஞ்சமுல்லை கொளுத்துனா வயிறு வலி போயிடும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த விஷயத்த பண்ணிட்டாங்க. ஸோ அது பண்ணதால் ஏற்பட்ட ஒரு பாதிப்புன்னு அதை சொல்லலாம். ஸோ இப்படியா நம்ம செஞ்ச சின்ன சின்ன தவறுகளால் தான் இது ஏற்பட்டதை தவிர்த்து சிவபெருமானுடைய எந்தவித கோபமும் இல்லை. சிவபெருமான் அவருடைய பிள்ளைகள் மேலே எப்பயும், அதாவது பிள்ளைகள் மேலே கோவப்பட்டால் கண்டிப்பாங்களோ தவிர்த்து பிள்ளைகளை யாரும் அழிக்க மாட்டாங்க. பாருங்கள் மக்கள் எவ்வளோ ஹாப்பியாக அந்த வெயிலையும் கிரிவலம் போயிட்டுருக்காங்க பாருங்கள். இப்போ சுச்சுவேஷன் வந்து ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. சிவபெருமான் வந்து தன் பிள்ளைகள் மேலே கோவப்பட்டால் பிள்ளைகளை சில நேரங்களில் கண்டிப்பாங்களோ தவிர்த்து கண்டிப்பாக அழிக்க மாட்டார். சிவபெருமானுடைய பிள்ளைகளுக்கு அவர் வந்து மிகப்பெரிய அரணாக தான் இருப்பார். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை. சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று திருமூலர் சொன்ன மாதிரி, நீங்கள் திருவண்ணாமலை வர முடியாதவங்க கூட வீட்லேயே உட்காந்துட்டு சிவாய நமன்னு மனசுக்குள்ளேயே உச்சரிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், அதாவது சூரியனை கண்ட பனி போல், சூரியனை பார்த்துச்சுன்னா பனி வந்து என்ன ஆகும், விலகிடும். அந்த இப்போ விவசாயம் பண்ணுறவங்க நிலத்தில் இருக்கவங்களுக்குலாம் தெரியும். இப்போ சூரியன் வந்து நிறைய பனி பார்த்தீங்கன்னா படர்ந்துருக்கும். சூரியன் வந்து ஒரு 1/2 hour கழித்து பார்த்தீங்கன்னா அந்த அதாவது அந்த புல் தரைகள்லாம் பார்த்தீங்கன்னா பனியே இருக்காது. ஸோ அந்த மாதிரி சிவாய நம என சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. அதாவது சூரியனை கண்ட பனி போல் அந்த பிரச்சனைகள் நமக்கு எவ்வளோ பெருசு இருந்தாலும் விலகக்கூடிய ஒரே ஒரு விஷயம் சிவமந்திரம் சிவாய நமன்றது தான். அதனால் வர முடிஞ்சவங்க வந்து சிவபெருமானை தரிசிங்க. வர முடியாதவங்க வீட்டிலே உட்காந்துட்டு அந்த தீபம் ஏற்றுற நேரத்தில் சிவாய நம என சொல்லுங்கள். டிசம்பர் 13 வர முடியாதவங்க தங்களுடைய இல்லத்தில் தீபம் ஏற்றுங்க. வாசற்படியில், கேட்டில், தங்களுடைய பூஜை ரூமில் எல்லாரும் தீபத்தை ஏற்றி எல்லார் வாழ்வும் வளமாக அமைய எல்லாம் வல்ல சிவபெருமான் எல்லோருக்கும் அருள்பாலிப்பாராக. நன்றி, வணக்கம். சிவாய நம. சிவா திருச்சிற்றம்பலம்.